ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். தென் we will go and start seeing one by one. ஸோ அஜூரோடைய ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். தென் மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் சீக்வல் வந்து என்னென்ன வெரைட்டிஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத we will understand. ஸோ மைக்ரோசாஃப்ட் அஜூரை பொறுத்த வரைக்கும் they are providing you Azure SQL database. அதுதான் அவங்களுடைய பிரைமரி மைக்ரோசாஃப்ட் சீக்வலுடைய ஆப்ஷன். தென் அஜூர் டிபி ஃபார் MySQL கொடுக்குறாங்க. இப்போ உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸில் வந்து MySQL ஒர்க்லோட்ஸ் இருக்குது, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கு வந்து they are giving you this option. ஆல்மோஸ்ட் வந்து MySQL வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இதில் வந்து நிறைய இந்த எலாஸ்டிசிட்டி அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் MySQL பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவே வந்து அஜூர் டிபி ஃபார் போஸ்ட்கிரெஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸில் அகெயின் வந்து போஸ்ட்கிரெஸ் ஒர்க்லோட் இருக்கு அப்படின்னா அதை மைக்ரேட் பண்ணுறது வந்து அஜூர் சீக்வல் ஃபார் அஜூர் டேட்டாபேஸ் ஃபார் போஸ்ட்கிரெஸ் போவாங்க. ஈவன் சில கஸ்டமர்ஸ் வந்து இஃப் தே ஆர் யூசிங் ஆரக்கிள் யூஸ் பண்ணால் கூட தே வில் கோ ஃபார் போஸ்ட்கிரெஸ்க்கு தான் மாற்ற முடியும். ஸோ ஆரக்கிள் ஒர்க்லோட்ஸ் இருக்குது அப்படின்னா if you want to migrate to Microsoft Azure, generally we should go for Oracle DB for Postgres. இது வந்து மோஸ்டா வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் என்டர்பிரைஸ் ரெடி அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் உங்களுடைய போஸ்ட்கிரெஸ் ஆர் ஆரக்கிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே செக்யூரிட்டி அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இருக்கும். வேறஸ் வந்து MySQL ரன் ஆகிறது எல்லாமே வந்து எலாஸ்டிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் தான் நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். வேறஸ் உங்களுடைய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்குலாம் வந்து செக்யூரிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்போ வந்து நம்ம போஸ்ட்கிரெஸ் மைக்ரேட் பண்ணுறது இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். தென் இதிலே வந்து அஜூர் டிபி ஃபார் MariaDB இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் நிறைய ஆன் ப்ரொமைசஸில் கம்யூனிட்டி மேனேஜ்டு NoSQL இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, மாடர்ன் டிபிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஓப்பன் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் வந்து MariaDBக்கு வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சீக்வலே வந்து நிறைய வேரியண்ட்டில் ரன் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் சீக்வலில் வந்து நீங்கள் யூ கேன் ரன் இட் ஆன் அஜூர் VM. இப்போ எனக்கு வந்து I need full access on the VM OS level, database level and data level எல்லாமே எனக்கு வந்து full access வேணும் அப்படின்னா then you can go for Azure VMல வந்து SQL install பண்ணிட்டு ஒரு OSல வந்து infrastructure as a service Azure VMல வந்து you can go and install the Microsoft SQL application. அதுல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வரும். ஸோ இது எந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இதுக்கு போவாங்க அப்படின்னா எனக்கு ஆன் ப்ரமைசஸ்ல நிறைய நான் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வேணும், என்னுடைய வந்து legacy apps வந்து I want to migrate to Azure and I want to have full control and I also need to இது வந்து இந்த லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற டேட்டாபேஸ் சர்வர்ஸை வந்து அப்படியே மைக்ரேட் பண்ணி அஜூர் விஎம்க்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ ரீஹோஸ்டிங் ஆர் இந்த மைக்ரேஷன் கேட்டகரிக்கு வந்து யூ கேன் கோ ஃபார் இட். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் OS லெவல் ஆக்சஸ்லாம் வேணாம், நீங்கள் வந்து OS லைசன்சிங் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய பேட்சிங் மானிட்டரிங்லாம் நீங்களே பண்ணுங்க, எனக்கு வந்து SQL லெவலில் வந்து டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் லெவலில் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க. இதில் வந்து 3 லேயர் இருக்கு. ஸோ உங்களுடைய ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைப்பர்வைசர் அந்த விஷயங்கள் இருக்கு. தென் விஎம்ல வந்து OS இன்ஸ்டால் பண்றோம், அதுல டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் அதுல வந்து நிறைய டிபி இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணி ஒரு டேட்டாபேஸஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம மேப் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எனக்கு வந்து டிபி இன்ஸ்டன்ஸ் லெவல் எனக்கு டேட்டாபேஸ் லேயர்லேருந்து எனக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாதிரி நம்ம போகலாம். ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா SQL மேனேஜ்டு இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாபேஸ் லெவலில் அந்த SQL டிபி லெவலில் எனக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் யூ கேன் கோ ஃபார் இட், ரிப்போர்ட் இட் திஸ் வே. ஸோ இது வந்து உங்களுக்கு டிபி டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் லெவலில் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் ஃபுல் ஆக்சஸ். அது உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அட் த டிபி லெவல், டிபி இன்ஸ்டன்ஸ் லெவல்
அண்ட் டேட்டா லெவல்லையும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓஎஸ் லெவலில் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. அதுதான் அங்கே டிஃப்ரென்ஸ். இதில் போனீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் நீங்கள் ஒரு அஷூர் விஎம் கிரியேட் பண்ணி அதில் டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூல் கெட் ஃபுல் ஆக்சஸ் அட் த ஓஎஸ் லெவல், டேட்டா பேஸ் லெவல் அண்ட் த டேட்டா லெவல். உங்களுக்கு சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் போறீங்க அப்படின்னா இது எதுக்காக இப்படி போவாங்க அப்படின்னா எனக்கு ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து 100% கம்பேட்டபிலிட்டி, ஃபுல் கம்பேட்டபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்க இந்த மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் போகும்போது என்ன ஃபிளேவர் ஆஃப் வெர்ஷன் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கக்கூடிய வெர்ஷன் அந்த ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சூஸ் இட். இது வந்து உங்களுக்கு அகெயின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மேனேஜ் சர்வீஸ், பட் ஓஎஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க. நீங்க வந்து அஷூர் சீக்வல் டிபினே போகலாம். ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஆப்ஷன். இது வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் இன் பிட்வீன் ஆப்ஷன். பேஸ்ன்னு சொல்ல முடியாது, யூ கேனாட் ஜஸ்ட் சே இட் இஸ் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்னு சொல்ல முடியாது. யூ கெட் டேட்டாபேஸ் அஸ் அ சர்வீஸ் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் உங்களுக்கு யூ கெட் கண்ட்ரோல் ஆன் த டேட்டாபேசஸ் லெவல். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூரோடைய டேட்டாபேஸ் அஸ் அ சர்வீஸ்னு கொடுக்குறாங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆன் ப்ரமைசஸ்ல வந்து எனக்கு மாங்கோ டிபி இருக்கு, கசன்ட்ரா டிபி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் வந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி யூ கேன் கோ ஃபார் அஷூரோடைய காஸ்மோஸ் டிபின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நாட் ஒன்லி சீக்வல் ஒர்க் லோட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்க அஷூரோடைய காஸ்மோஸ் டிபிக்கு யூ கேன் மைக்ரேட் இட். இதுவே வந்து பாத்தீங்கன்னா அஷூரோட டேபிள்ஸ்னு ஒன்று இருக்கு, பட் இது வந்து இட் இஸ் கெட்டிங் டிப்ரிகேட்டட். ஸோ அதுக்கும் கூட நம்ம சின்ன லைட் வெயிட்டான விஷயமா இருந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அஷூர் டேபிள்ஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே வந்து வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். சில கஸ்டமர் வந்து நான் ஆன் ப்ரெமைசஸ்ல என்னுடைய டேட்டா பேஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கிறதுக்காக நான் கேச்சிங் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ரெலவெண்டா இங்க மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல வந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதுக்குமே இருக்கு. ஓகே, ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ இந்த டேட்டா வந்து டேட்டா பேஸை மைக்ரேட் பண்ணுறது அவ்வளோ டஃப் கிடையாது. இட் இஸ் வெரி ப்ரெட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு டூல் தராங்க, டேட்டா பேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு டூல் தராங்க. ஸோ அதை அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஃபார் மைக்ரேஷன். ஸோ டேட்டா பேஸ் மைக்ரேஷன் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். 2 மாடியூல் இருக்கு, டிஎம்ஏ மாடியூல்னு சொல்லுவாங்க, டிஎம்எஸ் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா பேஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஸோ டேட்டா பேக்கப் எடுக்கிறதுக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கிறது, டேட்டா ப்ரொடெக்ஷனுக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மைக்ரேஷனும் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், டேட்டாபேஸ் பேக்கப்பும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு, அஷூரோடைய கேட்ச் ஃபார். இப்போ நீங்கள் ஆன் ப்ரெமைசஸ்ல ரெடிஸ் கேட்ச் ஆர் மெம் கேட்ச்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இன் மெமரி கேச்சிங் டெக்னிக்ஸை வந்து யூ கேன் மைக்ரேட் டு அஷூர் கேட்ச் ஃபார் ரெடிஸும் கொண்டு வரலாம். இது சொல்யூஷனிங் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஆன் ப்ரெமைசஸ்ல எங்கிட்ட வந்து கசன்ட்ரா டிபி, மாங்கோ டிபி ஆர் NoSQL ஒர்க் லோட் அப்படின்னா அஷூர் காஸ்மோஸ் டிபி வேணும். எனக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா எனக்கு வந்து டேட்டாபேஸ் லெவல்ல இருந்தே ஃபுல் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா SQL மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் போகலாம். ஸோ இது எப்படி நீங்க லைவா ப்ராக்டிக்கலா பார்க்க முடியும் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஷோ யூ தட். So any questions so far இதுல? Okay, let me show you this thing. ப்ராக்டிக்கலா பார்ப்போம். ஸோ இதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டுடைய அஷூர்ல கன்சோல லாகின் பண்ணிட்டு அஷூர் சீக்வல் டைப் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன் இதிலே கொடுப்பாங்க. ஸோ அஷூர் சீக்வல் அனாலிட்டிக்ஸ், அஷூர் சீக்வல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் லிட்டில் மோர் கிளாரிட்டி. இப்போ மைக்ரோசாஃப்ட் அஷூருக்கு வந்து நான் மைக்ரோசாஃப்ட் சீக்வலை வந்து மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸாகவும் கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸாகவும் கொடுக்குறாங்க. தே ஆர் கிவிங் யூ 3 மேஜர் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் ஸோ லெட் மீ ஸ்னிப் த டேட்டா. இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் அஷூரில் மைக்ரோசாஃப்ட் SQL வந்து நான் டிப்ளாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ
அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப டிபெண்டன்சிலாம் இல்லை, எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் சீக்வல் வெர்ஷனோ இல்லை ஸ்பெசிஃபிக் சீக்வல் ஃப்ளேவரோ அப்படிலாம் வேலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் எ நியூ மாடர்ன் அப்ளிகேஷன். இது வந்து எனக்கு கிளவுட்ல வந்து ஹோஸ்ட் ஆகணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ், அந்த டேட்டாபேஸ் அஸ் எ சர்வீஸ் மாதிரி நீங்கள் சீக்வல் டேட்டாபேஸஸ் போகலாம். ஸோ டேட்டாபேஸ் அஸ் எ சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு ஆஃபரிங் இதில் கிடைச்சிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் மாதிரி. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ் ஆக்சஸ் வந்து டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் லெவலில் இருக்கு, உங்களுக்கு டிபிஸ் ஆக்சஸ் இருக்கு, டேட்டால ஆக்சஸ் இருக்கு. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்து ஓஎஸ் லெவலில் இருக்கு, டிபி இன்ஸ்டன்ஸ் லெவலில் இருக்கு, டேட்டாலையும் இருக்கு. உங்களுக்கு யூ கெட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். வேற இங்கே வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ் அண்ட் டேட்டா லெவலில் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் ஆக்சஸ் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் திங். இது வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷன்ஸ்க்குலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரீஹோஸ்டிங்னு சொல்லுவோம்ல, அந்த ரீஹோஸ்டிங் ஆர் லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் மைக்ரேஷனுக்கு வந்து ஆன் ப்ரமைசஸில் வந்து எனக்கு லெகசி அப்ளிகேஷன் இருக்கு. அந்த லெகசி அப்ளிகேஷன்ஸை வந்து ஆர் ஈவன் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை நான் வந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா பேஸஸை எஸ்கியூஎல் வர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ணலாம். வேறஸ் வந்து எஸ்கியூஎல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் நிறைய பேர் இப்போ ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஓஎஸ் லைசன்சிங், ஓஎஸ் உடைய அந்த மேனேஜபிலிட்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டியை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பேட்சிங், அப்கிரேட், ஓஎஸ் வெர்ஷனை வந்து இந்த வல்னரபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் மைக்ரோசாஃப்டே கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸியான்றதால நமக்கு சீக்வல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் போகிறாங்க. ஸோ இதில் எனக்கு வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சிங்கிள் டிபி. இந்த சிங்கிள் டிபிலே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லிட்டில் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும், எனக்கு வந்து கன்சிஸ்டண்டா என்னுடைய அப்ளிகேஷன்ல வந்து யூசேஜ் இருந்துட்டே இருக்காது அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங் மாதிரி நம்ம டேட்டா பேஸ்லேயே வந்து எலாஸ்டிக் பூல்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினா அந்த காஸ்ட் எஃபிஷியன்சி, காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்காக இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். இது இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் காஸ்ட் எஃபிஷியன்சி. நீங்க எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றீங்க, யூசேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூ கேன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து யூசேஜ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் performs based on the usage pattern. ஓகே, இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் அஸ் எ சர்வீஸா போகும்போது உங்களுக்கு சர்வர்லெஸ்னா அப்படின்னா நம்ம அந்த கம்ப்யூட், அந்த பேக் அண்ட் அண்டர்லைங் பிசிக்கல் சர்வரும் சரி விர்ச்சுவல் மிஷினும் சரி நம்ம வந்து மேனேஜ் பண்றது கிடையாது. ஸோ மைக்ரோசாஃப்ட் மேனேஜஸ் த சர்வர், கஸ்டமர் மேனேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்றத இங்க மீன் பண்றோம் சர்வர்லெஸ் அப்படின்னா. ஓகே, இதில் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இட் இஸ் ஈஸி டு மேனேஜ். ஏன்னா ஜஸ்ட் நம்ம டேட்டா பேஸ் மட்டும் மேனேஜ் பண்ணால் போதும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தாலே போதும். வேற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இந்த சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும், டேட்டா பேஸ் அட்மின் வேணும், அண்ட் டேட்டா அனலிஸ்ட், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரோல் வந்து தேவைப்படும் இங்கே. ஏன்னா நம்ம வந்து ஓஎஸ்லாம் இங்கே மேனேஜ் பண்ணணும், பேட்சிங் பண்ணணும், பேக்கப் எடுத்து வைக்கணும், மானிட்டரிங் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து யூ நீட் ஹேவ் திஸ் திங். ஸோ எஸ்கியூஎல் மேனேஜ் இன்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் யூ வில் கெட் அ கம்ப்ளீட் டிபி இன்ஸ்டன்ஸ் லெவல் கண்ட்ரோல் இருக்கிறதால யூ கேன் கோ அண்ட் கிரியேட் மல்டிபிள் டேட்டா பேசஸ் அண்ட் தென் யூ கேன் அசைன் இட் ஃபார் மல்டிபிள் அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. நீங்கள் எத்தனை டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம், எப்படி வேணால் ஆக்சஸ் கொடுக்கலாம். யூ வில் ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஹியர். So let's go and create a database. இப்போ நம்ம database create பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அஷூருடைய SQL டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது நீங்கள் டேரெக்டாகவும் போயிட்டு அஷூர் SQL டேட்டாபேஸ்னே செலக்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கிரியேட் டேட்டாபேஸ், இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு டேட்டாபேஸ் சர்வர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ் சர்வர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸ் சர்வர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது ஒரு தனி ஃபுல் கண்ட்ரோல் கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்றது அதுக்குள்ள நீங்க மல்டிபிள் டேட்டாபேசஸ் வந்து அதில் நீங்க போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ திங்க் யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் சர்வரை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஐ திங்க் காஸ்ட் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆனதால இட் ஹஸ் காட் டிசேபிள்ட். லெட் மீ ட்ரை டு ஸ்விட்ச் மை அக்கௌண்ட். நம்ம டைரக்டா நம்ம அஜூர் சீக்வல் அப்படின்னு செக் பண்ணிட்டு இதுல சீக்வல் டேட்டாபேசஸ் டைரக்டா கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அஜூர் டேட்டாபேஸ் சர்வர். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் சூஸ் த சப்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ரிசோர்ஸ் குரூப் அந்த எந்த கிரியேட் பண்ணுவோம் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வி நீட் டு ப்ரொவைட் த லொகேஷன், டேட்டாபேஸ் சர்வர் எங்க இருக்கும் அப்படின்றத யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட். இதுல வந்து ஸ்டாண்ட் சீக்வல் டிபி சர்வர் 01 அப்படின்னு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதுல பை டிஃபால்ட்டா வந்து அவங்க தே வில் கிவ் அ டிஃபால்ட் கஸ்டம் டொமைன் நேம். அவங்களுடைய டிஃபால்ட் டொமைன் நேம் கொடுக்குறாங்க. யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் தட். ஆர் எல்ஸ் நீங்க கஸ்டம் டொமைன் மாத்தினாலும் அது மாத்திக்கலாம் லேட்டரா. ஸோ default domain will be given. So you can change it to custom domain. நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன் டொமைனுக்கு மாத்தினா மாத்திக்கலாம். So choose the region and resource group, subscription இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு you can go and create the database server. ஸோ இந்த இடத்துல ஆத்தென்டிகேஷன் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அப்படின்றது வந்து அந்த அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி ஆத்தென்டிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹவ் கிரியேட்டட் யூசர்ஸ் இன் அஜூர் ஏடி அதை யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் மைக்ரோசாஃப்டுடைய சீக்வல் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ கோ வித் போத் எஸ்கியூலும் வேணும் எனக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா வேணும்னாலும் யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். மைக்ரோசாஃப்ட் சீக்வல் அண்ட் அஜூர் ஏடி. ஸோ அஜூர் என்ட்ரானே போகலாம். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு யூஸ் த ஓல்ட் நேம். ஸோ இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் வந்து யூ கேன் கோ அண்ட் சூஸ் இட். ஸோ இப்போ வந்து நான் யூஸ் போத் சீக்வல் அண்ட் என்ட்ரா ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோடனே நம்ம கிட்ட கேட்குறாங்க என்ன ஒரு சர்வர் நேம் யூசர் நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் சே அதுக்கு வந்து அட்மின் நேம் ஒன்று கொடுத்துட்டு யூ கேன் கிவ் அ பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து வெறும் சீக்வல் ஆத்தென்டிகேஷன் வேணும்னா இது மட்டும் ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஓகே, ஃபைன். ஸோ நெட்ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த சர்வரை வந்து நீங்கள் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட். அதே மாதிரி பை டிஃபால்ட்டாக அஜூரோட சர்வீசஸ் இப்போ மற்ற சர்வீசஸ் அஜூரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லேருந்து பை டிஃபால்ட் ஆக்சஸ் அலோவ் ஆயிருக்காது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஆக்சஸ் எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா பேஸை வந்து அஜூரோட சர்வீசஸ் அஜூரோடைய ரிசோர்சஸ்லேருந்து நம்ம விஎம்ல இருந்தோ இல்லை அஜூரோடைய மற்ற சர்வீசஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு எனேபிள் இட். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் கொடுக்குறாங்க. வைரஸ் வல்னரபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் கிவிங் யூ ஆப்ஷன். 30 days ட்ரையல் இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுடைய டேட்டா பேஸில் வந்து வல்னரபிலிட்டிஸோ இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்கான்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 30 days ட்ரையல் இருக்கு. யூ கேன் யூஸ் இட். ஆர் எல்ஸ் வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ வித்அவுட் தட். இந்த இடத்துல வந்து tags and you can also go and review and create it. ஸோ ஜென்ரலாக டேட்டாபேஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் we have to be little careful. அதில் வந்து டேட்டா தனியாக லாக் தனியாக வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ தட் வந்து திடீர்னு வந்து டேட்டா நிறைய ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா லாக்ஸும் அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்வரே டவுன் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டா லாக்ஸு டெம்ப் டிபி இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ வி வில் see that. ஓகே, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் டேட்டாபேஸ் இன்ஸ்டன்சஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்கு தேவையான மாதிரி யூ கேன் கோ அண்ட் ஸ்டோர் த டேட்டா வித் இன் தட்.
ஸோ ஃபார் நவ் ஐ திங்க் இந்த லெவலில் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் தென் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எப்படி டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, அது எப்படி பேக்கப் எடுக்கிறது, அது எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறது, தென் அதில் என்னென்ன ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எப்படி மைக்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் வந்து இன்ஸ்டலேஷன், மைக்ரேஷன், பேக்கப், ரெப்ளிகேஷன், இந்த விஷயங்கள்லாம் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே, நாம இது நிறைய டைஜஸ்ட் பண்ணணும். ஆமா ஆமா, நிறைய புது விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னும் ஒரு ரெக்யர்மெண்ட் கூட வரும் கஸ்டமர்கிட்டேருந்து. ஓகே, கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா தே மைட் ஹேவ் இந்த ஆன் ப்ரமைசஸ்ல வந்து அனாலிட்டிக்ஸ் சிஸ்டம்ஸ் ஏதாவது இருக்கு, அதை வந்து நான் வந்து கிளவுடுக்கு கொண்டு வரணும். இது வந்து டேட்டா வேர் ஹவுஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து இங்க கிளவுடுக்கு வந்து அஜூர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ் கொண்டு வரலாம். பட் அகெயின் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி திங்க் டூ மச் அபவுட் தீஸ் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அஜூருடைய ஃபண்டமெண்டல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் இன்ஜினியர் அதை முடிச்சுட்டு டேட்டா சைடு வாங்க. ஏன்னா டேட்டா வந்து ரொம்ப வாஸ்ட் டாபிக். அதுக்குமே நீங்க வந்து 40 to 50 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் யூ வில் பி ஏபிள் டு கெட் லாட் ஆஃப் ஐடியா. ஏன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஒரு 2 or 3 டேஸ்லேயே நீங்க முடிச்சிடலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, டிரான்சாக்ஷனல், அனாலிட்டிக்கல், ஓஎல்டிபி, ஓஎல்ஏபி, ரிலேஷனல், நான் ரிலேஷனல், டேட்டா கான்செப்ட்ஸ் பத்தி புரிஞ்சாலே இந்த எக்ஸாம் எழுதிடலாம். டேட்டா ஃபண்டமெண்டல் கிளியர் பண்றது இட் இஸ் ஈஸி. அதை நீங்க வந்து ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா போறீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் எக்ஸாமும் நீங்க முடிச்சு வச்சுக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்லாம் போறீங்க அப்படின்னா தென் யூ நீட் டு ஹேவ் லிட்டில் மோர் ஃபோக்கஸ்ட் லேர்னிங். ஓகே, ஸோ வித் தட் செட் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஓகே, நாளைக்கு நான் செஷன் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்றேன். ஐ மைட் ஹேவ் டு டிராவல். ஓகே, ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் கோ த்ரூ தட். நான் உங்களுக்கு இந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். வாட் எவர் அந்த டேட்டா பேஸ் ரிலேட்டடா ஆல்ரெடி எடுத்த கண்டென்ட் அதை கோ த்ரூ பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் செஷன் நம்ம மீட் பண்ணும்போது வி வில் சி எண்ட் டு எண்ட் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் பார்க்கலாம். டேட்டாபேஸ் இன்ஸ்டலேஷன், ரெப்ளிகேஷன், கான்ஃபிகரேஷன், பேக்கப், செக்யூரிட்டி, இந்த விஷயங்கள்லாம் கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஐ வில் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க.